ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் குக்கிங், ஒரு பொங்கல் சாம்பார். அவ்வளோதான். பொங்கல் சாம்பார் எல்லாருக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் என்னோடய வேர்ஷனில் நான் எப்படி பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்கிட்ட ஜீரக சம்பா அரிசி இருந்ததுன்ட்டு நான் ஜீரக சம்பாவில் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் அரிசி இருந்தாலும் அதுலேயும் பண்ணிக்கலாம், ரேஷன் அரிசிலையும் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டிங்கன்னா அரை டம்ளர் பைத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் தனித்தனியாக வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் அரிசி பைத்தம்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து 1.5 கப்பு. நான் இன்றைக்கி 6 டம்ளர் தண்ணி விட்டேன். உங்களுக்கு வேணும்னா 5 டம்ளர் கூட தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு, ஒரே ஒரு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, இஞ்சி இதை போட்டு ஒரு 4 விசில் 5 விசில் விட்டுருங்க. 5 விசில் விட்டு இறக்கினதை உடனே நல்ல விசில் அடங்கினதுக்கப்புறமா ஒரு கடாயில் நெய் விட்டு, உங்களுக்கு முந்திரி பருப்பு ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு தாளிச்சிக்கோங்க, வேண்டான்னா நார்மல் மிளகு, ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் இதை தாளித்து இதில் கொட்டிட்டிங்கன்னா நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் தலை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தலை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நார்மல் பொங்கல் இது தான். இன்றைக்கி இதுக்கு தொட்டுக்க சாம்பார் மாத்திரம் நான் பண்ணியிருக்கேன். சாம்பாரில் நான் இன்றைக்கி எல்லா காயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லா காயும் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வெறும் சிம்பிளாக முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி இதை மட்டும் போட்டுக்கோங்க. நான் எப்படி பண்ணேனாக்கா 3/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பயத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் இந்த பருப்பை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு, இது கூட இன்றைக்கி நான் முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு 4 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டுட்டேன். 4 விசில் விட்டு திறந்து பார்த்ததும் நல்லா குழைய வெந்திருக்கும். கரண்டியால் உங்களுக்கு மசிச்சுட்டு உப்பு போட்டு மறுபடியும் உப்பு போட்டு ஒரு 2 கொதி வந்த உடனே நான் இன்றைக்கி புளித்தண்ணி விட்டேன். உங்களுக்கு வேணும்னா புளித்தண்ணி விடுங்க, இல்லை வேண்டாம் எனக்கு தக்காளி புளிப்பே போதுன்னா இன்னும் கூட 2 தக்காளி போட்டு நல்லா விசில் விட்டு குழைய எடுத்துட்டு உப்பு போட்டு வேக வச்ச 2 கொதி வந்ததும் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, பெருங்காயம் இதை மட்டும் தாளித்து கொட்டிடுங்க. நான் இன்றைக்கி சாம்பார் பொடி போடல, வெறும் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, காரம் தான். உங்களுக்கு வேணும்னா குக்கரில் போடும்போதே சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் வேக வச்சு பண்ணிக்கலாம். இந்த பொங்கல் சாம்பாரை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ.